ගරු අමිර්තනාදන් අඩේකලනාදන් මහතා. நன்றி சபாநாயகர் அவர்களே. பாராளுமன்ற நிலைய கட்டளை 27 கீழ் 2 பாதுகாப்பு ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අම්රිතා அமைச்சன் மேன்கு தங்கிய ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களை 18ஆம் தேதி கேட்பதற்கு நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் மூன்று முக்கிய மாவட்டங்களில் விளங்கும் மன்னார் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற பள்ளிமுனை என்னும் கிராமம். இங்கு வாழுகின்ற மக்கள் கடத்தொழிலேயே தமது வாழ்வாதாரமாக கொண்டு கடலினை அண்டி வாழ்ந்து வருபவர்கள். இது கத்தோலிக்க கிராமம் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற மக்கள். இந்த கடலின் அண்டியதாக 24 குடும்பங்கள் 10 பேஜ் காணி துண்டு அரசாங்கத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வீடுகளின் 1984ஆம் ஆண்டு தொடக்கம் 1990ஆம் ஆண்டு வரை வாழ்ந்து வந்து இது தனிநபருக்கு சொந்தமான காணி. ஆனால் 1984ஆம் ஆண்டு இக்காணி துண்டுகளை வீடமைப்பு திணைக்களம் வேண்டி வீடுகளை அமைத்து குடியேற்ற திட்டம் ஒன்றினை நிறுவி மீளவும் அக்காணி குடியேறியவர்களுக்கு விட்டு அதற்கான பணத்தையும் பெற்றுக்கொண்டது. இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்று, இது தனிநபருக்கு சொந்தமான காணிகள் மொத்தம் 2 ஏக்கர் 2 பேஜ். இதற்குரிய உறுதி பத்திரங்களும் இவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அண்மை கால யுத்தம் காரணமாக இந்த மக்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளையும் வீடுகளையும் கைவிட்டு இடம்பெயர்வை மேற்கொண்டனர். மக்கள் 1990 இடம்பெயர்ந்த பின்பு இது இராணுவம், போலீஸ், தற்போதைய கடற்படையின் முகாமாக இருப்பிடமாக மாறியிருக்கிறது. இவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தங்களது தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இணைந்து தங்கள் சொத்தாக மாற்றிக்கொள்ள பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்நிலையில் காணியுடைய உரிமையாளர்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் இக்காணிகளை அரச சொந்தமாக மாற்றியமைக்க முயற்சிக்கிறது. சபாநாயகர் அவர்களே, இந்த விவரக்கோவை என்னிடம் இருக்கிறது. அதை கான்ஸ்டாட்டிலே வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பு அமைச்சின் கூட்டம் நடைபெறுகின்ற போது ஜனாதிபதியிடம் நான் இதை முறையிட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லியிருந்தார். ஆகவே இதை உடனடியாக நிறுத்தி அந்த மக்களுக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பினை அரசாங்கம், ஜனாதிபதி அவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.